எந்த நிலையில் அவர் இருக்கார், இது என்ன நடந்துச்சு இதுக்கு முன்னாடி எல்லாமே அவருக்கு தெரியும். இது எவ்வளோ பெரிய பாதிப்பை உருவாக்க போகுது அப்படிங்கிறது கூட அவருக்கு தெரியாமல், ஏன்னா அவர் உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே அவர் பாசிசத்துக்கும் பாயாசத்துக்குமே வித்தியாசம் தெரியாதவர். அப்போ அவர் இன்னைக்கு சொல்கிறாரு அப்படிங்கிற பொழுது இது வெறுமனே வாக்கு உரிமைகளை மட்டும் நீக்குவதற்கான நோக்கம் இல்லை, இது குடியுரிமையை இழக்கிறதுக்கான ஒரு முயற்சி தான்ங்கிறது எங்களுடைய குற்றச்சாட்டு. அதற்கு 1000 ஆதாரங்களே இருக்கு. ஆக அதனுடைய வலிமை எதிர்காலத்தில் தமிழர்கள் தனித்து விடப்பட போறாங்க. தமிழர்கள் மண்ணை இழந்து உரிமைகளை இழந்து அனாதைகளாக அகதிகளாக எப்படி இலங்கையிலிருந்து இன்றைக்கு கிட்டத்தட்ட 40 ஆண்டு காலங்களுக்கு மேலாக இருக்கக்கூடியவர்களை இன்று வரை குடியுரிமை கொடுக்காமல் வஞ்சித்துக் கொண்டிருக்கக்கூடிய மத்திய அரசு வரக்கூடிய காலங்களில் தமிழகத்தை ஒரு நாதியற்ற ஒரு கூட்டமாக மாற்றுவதற்கான ஒரு முயற்சி என்பதை கூட உணராமல் அறியாமல் யாரோ எழுதி கொடுப்பதை படித்துக் கொண்டிருக்கக்கூடியவராக இருப்பது உண்மையிலேயே அவரும் தமிழர் என்ற நிலையிலே மிகவும் வேதனையாகத்தான் இருக்கு.